Hi friends, welcome to Business Assistant. இந்த வீடியோல நம்ம IndiaMART அக்கவுண்ட் எப்படி டெலீட் பண்றது சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். IndiaMART மட்டும் இல்ல, எந்த ஒரு ஆன்லைன் போர்ட்டல்லையும் நம்மளோட டேட்டாவை அவ்வளோ சீக்கிரமா டெலீட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அவங்களோட பிஸ்னஸ் நம்மளோட டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட பிஸ்னஸ் ரன் ஆகுது. IndiaMART எங்ககிட்ட 10 lakh ரிஜிஸ்டர்டு சப்ளையர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு டேட்டாவும் அதில் கவுண்ட் ஆகியிருக்கும். இப்போது நீங்கள் உங்களோட டேட்டாவை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற போல ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 10 lakhன்றது வித்தின் 2 to 3 months 7 to 8 lakhs குறையிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ IndiaMART இல்லை, எந்த ஆன்லைன் போர்ட்டலாக இருந்தாலும் உங்களால் உங்களோட டேட்டாவை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு IndiaMARTல இருந்து இரலவெண்ட் கால்ஸ் வருது, அன்னெசரியாக நிறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, IndiaMART மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கால்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஒரு 6 months உங்களோட டேட்டாவும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்ட்டு ஃபர்தராக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட செல்லர் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிங்க, seller.indiamart.com. அதுக்குள்ள நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா, லெஃப்ட் சைடில் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது. ஸோ அதில் மேனேஜ் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போங்க. மேனேஜ் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகும். அதில் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 dot கொடுத்துருப்பாங்க, மெனு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே inactive அப்படிங்கிற போல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த inactive கொடுங்க. ஒன்ஸ் எல்லா ப்ராடக்ட்டையும் inactive பண்ணிவிட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு inactive அப்படிங்கிற போல் தனியாக ஒரு டேப் இருக்கும். அந்த டேபை கிளிக் பண்ணுங்க. அந்த டேப்குள்ளே நீங்கள் inactive பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸையும் டெலிட் பண்ணுங்கள். சேம் அதே போல் தான் உங்களுக்கு அங்கே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவ், டெலிட் அப்படிங்கிற போல் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் எல்லா ப்ராடக்ட்ஸையும் டெலிட் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்காகனா, நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை டெலிட் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் டிசேபிள் மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்கில் தான் இருக்கும். ஸோ த்ரூ IndiaMART டைரக்டரியும் லிஸ்டிங்கில் இருக்கும். IndiaMART மார்க்கெட்டிங் டீமும் உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணுவாங்க. கஸ்டமர்கிட்ட இருந்து கால்ஸ் நிறைய வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணுங்கள். சேம் நீங்கள் மொபைலில் பண்ணுறதுனால பண்ணலாம். மொபைல்லையும் சேம் இதே மாதிரி தான் செல்லர் டூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஆட் ப்ராடக்ட்ஸ்குள்ளே உங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதில் ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணிவிட்டு இப்போது ரைட் சைட் பாருங்கள். ரைட் சைடில் என்னோட நேம் காட்டுது இல்லைங்களா, ஹாய் மேனேஜர் அப்படிங்கிற போல் இருக்குங்களா. அதை கிளிக் பண்ணோம்னா கீழே செட்டிங்ஸ் அப்படிங்கிற போல ஒரு ஆப்ஷன் வரும். செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா டிசேபிள் அக்கௌண்ட் லாக் அவுட் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. டிசேபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours உங்களோட அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிடும். ஸோ அப்படிங்கிற போல் உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு 24 hours அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிறதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 months டைம் எடுக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் அக்கௌண்ட் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் IndiaMARTல உங்களோட இந்த கிரெடென்ஷியல்ஸ் உங்களுக்கு IndiaMART யூஸ் பண்ணோம்னாலும் வேறு மொபைல் நம்பர், வேறு மெயில் ஐடி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு 3 monthsக்குள்ளே டிசேபிள் ஆகிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் சேம் இதே அக்கௌண்ட் இன்றைக்கி டிசேபிள் பண்ணிவிட்டு ஒரு 2 weeks கழித்து திரும்ப லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட லிஸ்டிங் திரும்ப ஆக்டிவ் ஆகிறதுக்கு பாசிபிள் நிறைய இருக்குது. சேம் ஃபோன்லேயும் உங்களுக்கு அதே போல் தான் மெனு ஆப்ஷன் டாப்பில் லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே செட்டிங் இருக்கும். செட்டிங்கை கொடுத்து அதுக்குள்ளே டிசேபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிற போல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டிசேபிள் ஆகிடும். ஸோ இதில் மெயின் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் டிசேபிள் கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ராடக்ட் டெலிட் பண்ணாமல் டிசேபிள் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் எப்போவுமே டிசேபிள் ஆகாது. உங்களுக்கு கண்டினியூஸாக கால்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைடில் இருந்து நாங்கள் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். இது போல் பிஸ்னஸ் சைட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.